இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். நீ அதிகமா யோசிக்காத. இந்த அளவுக்கு நீ கவலைப்படக்கூடாது. கவலையா? நான் கவலைப்படலமா, அதுவே தன்னால வருது. ஏன்னா எனக்கு ரிஷியையும் தெரியும், லக்ஷ்மியையும் தெரியும். அதனாலதான் நான் இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். அவ ஒரு திருட்டு பொண்ணு, அவ எந்த சந்தர்ப்பத்தையும் விட மாட்டா. அவ ரிஷிய மறுபடியும் ஏமாத்திருவா. இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காது மலிஷ்கா. அதான் நான் சொல்றேன்ல, ரிஷி வாக்கு கொடுத்திருக்கான். உனக்கு மட்டும் இல்ல, நீலம்க்கும் கொடுத்திருக்கான். அவன் வாக்க மீறவே மாட்டான். நீலம் அந்த வாக்க மீற விடவே மாட்டா. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் பண்ணி என்ன பண்றதுமா? லக்ஷ்மி அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கா. அவ ஒரு திருட்டு பொண்ணு, அவ என்ன வேணும்னாலும் செய்வா. நான் ஒரு நல்ல பையனா தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ உனக்கு டிசர்விங்கா இருக்கணும், உன் மேல அன்பு காட்டணும். அந்த மாதிரி ஒருத்தனை தேடி கண்டுபிடிப்பேன். உனக்கு அவன் பெஸ்டா இருப்பான், என்னை விடவும் பெஸ்டா இருப்பான். அக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சித்தி உன்னை ரொம்ப திட்டிருப்பாங்களே? இல்ல சித்தியா? இல்லக்கா, ஒன்னும் ஆகல. ஷாலு? கொஞ்சம் திட்டினாங்க, கொஞ்சம் பேசிட்டாங்க. வாய மூடிட்டு சித்தியால இருக்க முடியாது, அது உனக்கே தெரியும்லக்கா. இல்லனா உங்களுக்கு சாப்பிட்டது சரிக்காதுல. சரி, அதெல்லாம் விடுக்கா, விடு. அப்பனா அவங்க ரொம்ப நல்லாவே திட்டிருக்காங்க. அதிகமா இல்ல, ஆனாலும் ஓரளவுக்கு திட்டினாங்க. அட, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பானியே இப்ப எல்லாம் சித்திய நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா எதிர்த்து பேசுறா, நல்லா நியாயமா பேசுறா. நீ ஷாலு வாய் மூடு. அவ முன்னாடி கொஞ்சம் ஒழுங்காவே நடந்துக்கோ. அவ உன்கிட்ட இருந்ததா எல்லாத்தையும் கத்துக்கா. நான் சொல்ல வந்ததே நீ சொல்ல விடலக்கா. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுக்கா. உனக்கு தெரியுமா, மாமா இன்னைக்கு மேட்ச் மேக்கரை கூப்பிட்டிருக்காரு உன்னோட கல்யாணத்துக்காக. என்னாச்சு? எதுக்கு டென்ஷன்ல இருக்க? அப்படிலாம் இல்லையே, எனக்கு டென்ஷன்ல எதுவும் இல்ல. அக்கா, என்கிட்ட போய் சொல்றியா நீ? எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல தானே. கரெக்ட் தானே? எனக்கு காரணமும் தெரியும். மாமாவை விட்டு நீ விலக விரும்பல, இதான் காரணம். நான் உன்கிட்ட அப்படிலாம் சொன்னேனா? வாய்க்கு வந்ததெல்லாம் நீயே பேசுவியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியா? அப்ப எப்படி? நீயே சொல்லுக்கா. ஐயோ, என்ன ஷாலு, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மனசெல்லாம் எனக்கு கிடையாது. மனசு எப்படி வரும் சொல்லு? ஏன்னா உன் மனசு மாமா கிட்ட இருக்குல்ல, மாமா மனசு உன்கிட்ட இருக்கு. அதான் நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அட, மாமாவே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருக்கா. ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அத நீங்க ஒத்துக்கோங்க. ஷாலு, எனக்கு சில நேரங்கள்ல என்ன தோணுதுன்னா, நேரத்து கூடவே உணவு பொருட்களும் மொத்தமா மாறி போயிடுது. அதாவது என் மேல கைய வைக்காத. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? என் வயித்துல உங்க குழந்தை வளருது. இந்த குழந்தைக்காகவாது சும்மா பேசாம இருந்தானா நீயும் உன் குழந்தை உயிரோட இருப்பீங்க. இங்க பாரு, உன்னால நான் ஆசைப்பட்ட லக்ஷ்மி எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் அவ பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அலையோன்னு அலைஞ்சேன். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்பவே உன்னை எனக்கு கொல்லணும் போல தாண்டி இருக்கு. இல்ல பல்வேந்தர், பல்வேந்தர், கமலை மட்டும் நீ உன்னோட மனைவியா ஏத்துக்கலனா, இல்ல நீ அவளை காயப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணனா, நான் உன்னை நிரந்தரமா கம்பி என்ன வச்சிருவேன். அப்புறம் நீ ஜெயிலே கிடப்ப. வாழ்க்கையில உன்னால வெளியே வரவே முடியாது. ஏ லக்ஷ்மி, நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கண்டிப்பா நான் அழிப்பேன். என் காதல் இப்ப ஜீரோவாக போதும். அந்த தீல நீ ரிஷியும் சேர்ந்து சாம்பலாக போறீங்க. என் வாழ்க்கையில சந்தோஷத்தை அழிச்ச உன்னை உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டி. உன் வாழ்க்கையை அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டி. லக்ஷ்மி அண்ணிய நீங்க கேர் பண்றீங்க, ஆனா லவ் பண்ணல. அப்ப யார லவ் பண்றீங்க? இதுக்கான பதில வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க.
உங்க பதில் என்ன ரிஷி ப்ரோ? வீட்ல எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்களோ அதே பதில தான் நானும் சொல்லுவேன். நான் மலிஷ்காவை காதலிக்கிறேன். ஐ திங்க். யூ திங்க், யூ ஃபீல் ரிஷி ப்ரோ. யப்பா, எனிவே இங்க பாருங்க ரிஷி ப்ரோ, வீட்ல என் அம்மா, மாமி, சோனியா இவங்க எல்லாருமே நீங்க மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க. வீட்ல இன்னும் சில பேரும் இருக்காங்க. மாமா, பாட்டி, அஹானா, நான், தேவிகா, அதோட இன்ஃபேக்ட் முகேஷ். நாங்க எல்லாரும் நீங்க லக்ஷ்மி அண்ணி கூட தான் இருக்கணும்னு விரும்பிட்டு இருக்கோம். அண்ட் இப்ப நடந்துச்சே, அதான் மலிஷ்காக்கும் உங்களுக்கும் நடந்துச்சே, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லுவேன். நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க. நீங்க ஏத்துக்கிட்டதால தான் வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் அதை ஏத்துக்கிட்டாங்க ரிஷி ப்ரோ. அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹானஸ்ட்லி ரிஷி ப்ரோ, எனக்கு, பாட்டிமாக்கு, அஹானாக்கு, மாமாக்கு, எங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். நாங்க இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம், நீங்க லக்ஷ்மி அண்ணியை தான் லவ் பண்றீங்க. அதோட உங்க 2 பேர் பேர் தான் எப்பவும் பொருத்தமா இருக்கும். ஆயுஷ், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக ஃபீல் பண்றீங்க, எனக்காக, லக்ஷ்மிக்காக. எனக்கு அது புரியாம இல்ல. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட், ஜெனுவன்லி ரெஸ்பெக்ட் இட். ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல. நான் என்ன யோசிக்கிறேன்? ஓகே ஓகே, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் லக்ஷ்மிக்கு தகுதியானவ இல்ல. பிகாஸ் ஐ ஜெனுவன்லி ஃபீல் நான் லக்ஷ்மிக்கு தகுதியானவ இல்ல ஆயுஷ். நான் அவளை டிசர்வ் பண்ணல. லக்ஷ்மிக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளுக்கு பெஸ்ட் மேட்சை கண்டுபிடிக்கணும். அவளை டிசர்வ் பண்ற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். ஆனா ரிஷி ப்ரோ, நீங்க ரெஸ்பெக்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஹலோ, லீலா ஆண்டி. நான் வீட்டில் தான் இருக்கேன். ப்ளீஸ் நீங்க வாங்க, வீட்டில் தான் இருக்கேன். ஓகே, பாய். ஆயுஷ், லீலா மேட்ச் மேக்கர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அண்ட் அவங்க ஃபேமஸான மேட்ச் மேக்கர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் இந்தியா. லக்ஷ்மிக்காக ஒரு நல்ல பையனை தேடுவாங்க. அப்போ நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்க. நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன்னா இல்லையான்னு என்ன கேட்டு என்ன ஆக போகுது ஆயுஷ்? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் லக்ஷ்மி என்ன லவ் பண்ணல. ரிஷி என்ன லவ் பண்ணவே இல்ல ஷாலு. அவனுக்கு என் மேல நிறையவே அக்கறை இருக்கு. அவன் என்ன பத்தி யோசிக்கிறான். அதுக்காக அவன் என்ன லவ் பண்றாங்கிற அர்த்தம் இல்லல. அதனால நான் ரிஷியை லவ் பண்றா இல்லையான்னு என்கிட்ட கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால என்ன நடக்க போகுது? முதல்ல நிறுத்து. இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க கூடாது ஷாலு, ப்ளீஸ். எனக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு கடவுள் கிட்ட, என்னுடைய பாக்கியத்துக்கிட்ட. அதனால என்னால இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் ரொம்பவே கலைச்சு போயிட்டேன் ஷாலு. நிஜமாதான் சொல்றேன், நான் ரொம்பவே கலைச்சு போயிட்டேன். எனக்குள்ள நிறையவே சத்தங்கள் கேக்குது. ஒரு செகண்ட் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் என்னோட நிம்மதியை இழந்திருக்கேன் ஷாலு. இதுக்கு மேல என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. ப்ளீஸ், நான் யோசிக்கவும் வேண்டாம்னு நினைக்கிறேன்.